வணக்கம். இந்த கதையை கடைசி வர கேளு, அப்போதான் நீ யாருன்னு புரியும். இந்த கதையை கேட்கும்போது அதை ஒரு கதையாக மட்டும் கேட்காதீங்க, மெதுவா உங்களை அந்த கதைக்குள்ள வச்சு பாருங்க. ஏன்னா உன்னை நீ மறந்துட்டா உலகம் உன்னை முடிவு பண்ணிடும். ஒரு காலத்துல அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல ஒரு ஆடுகளின் கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த ஆடுகள் ஒன்றாக மேயும், ஒன்றாக ஓடும், ஒன்றாக பயப்படும். அந்த கூட்டத்துல பயமே வாழ்க்கை. சின்ன சத்தம் கேட்டாலும் ஓட்டம், சின்ன அசைவு வந்தாலும் நடுக்கம். ஒரு நாள் அதே காட்டுல ஒரு சிங்கம் வேட்டையாடிக்கிட்டு இருந்தது. அதோட குட்டி அதன் பின்னால வந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம். ஆடுகளின் கூட்டம் பதறி ஓடியது. அந்த குழப்பத்துல சிங்கக்குட்டி வழி தவறி ஆடுகளின் கூட்டத்துக்குள் விழுந்தது. அந்த சிங்கக்குட்டி பயந்து நடுங்கியது. அதுக்கு தெரியாது இது எங்க வந்திருக்குன்னு. ஆடுகளும் அதை பார்த்து பயந்தாங்க. ஆனா அது குட்டி, பலவீனம், அபாயம் இல்லை. அதனால் அந்த ஆடுகள் அதை கொல்லல, தள்ளல, விரட்டல. அதை தங்களோட ஒன்றாக விட்டுட்டாங்க. நாட்கள் கடந்தது. சிங்கக்குட்டி ஆடுகளோட சேர்ந்து மேய ஆரம்பிச்சது. ஆடுகள் பயந்தா இதுவும் பயந்தது. ஆடுகள் ஓடினா இதுவும் ஓடினது. யாராவது சத்தமா பேசினா இதுவும் நடுங்கியது. அதை யாரும் நீ சிங்கம்னு சொல்லல, அதை யாரும் நீ வலிமையானவன்னு சொல்லல. அதுக்கு தெரிஞ்ச ஒரே உண்மை, நானும் இவர்கள மாதிரி தான். காலம் ஓடியது. அந்த சிங்கக்குட்டி வளர்ந்தது. உடம்பு பெருசா ஆயிடுச்சு. பற்கள் கூர்மையா ஆயிடுச்சு. கண்களில் ஒரு வேற மாதிரி ஒளி. ஆனா மனசுக்குள்ள அதே பயம், அதே நடுக்கம், அதே தாழ்வு. உடம்பு சிங்கம், மனம் ஆடு. ஒரு நாள் அதே காட்டுல ஒரு பெரிய சிங்கம் வந்தது. அது காடு முழுக்க நடந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு காட்சி. ஆடுகளோட சேர்ந்து ஒரு பெரிய சிங்கம் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த பெரிய சிங்கம் நின்றது. இதென்ன, ஒரு சிங்கம் ஆடுகளோட ஓடுதா? அதுக்கு கோபம் வரல, அதுக்கு வருத்தம் வந்தது. அந்த பெரிய சிங்கம் அந்த சிங்கத்தை மெதுவா பிடிச்சது. அந்த சிங்கம் அழுதது, நடுங்கியது, பயந்தது, என்ன விடுன்னு கத்துனது. அந்த பெரிய சிங்கம் ஒரு சொல்லும் பேசல. அத ஆற்றின் அருகே கொண்டு போனது. அங்கே நீர் அமைதியா ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த பெரிய சிங்கம் நீரை காட்டி சொன்னது, பார். முதல்ல அந்த சிங்கம் பார்க்க மறுத்தது. எனக்கு பயமா இருக்குன்னு நடுங்கியது. அப்போ பெரிய சிங்கம் அதன் தலைய மெதுவா கீழே குனிய வச்சது. நீரில் இரண்டு முகங்கள். ஒரு பெரிய சிங்கம், அதன் பக்கத்துல அதே மாதிரி இன்னொரு முகம். அந்த நொடி அது புரிஞ்சுகிட்டது, நான் ஆடு இல்லை, நான் சிங்கம். அந்த நொடி ஏதோ ஒன்று உடைந்தது. அது பயமில்லை, அது தவறான நம்பிக்கை. அதன் நடையை மாற்றியது, அதன் பார்வையை மாற்றியது, அதன் மூச்சை மாற்றியது. அது முதன்முறையா தன் குரலை கேட்டது. இந்த கதையை விவேகானந்தர் சொன்னப்போ அவர் மெதுவா சொன்னார், இந்த உலகத்துல பெரும்பாலான மனிதர்கள் ஆடுகளோட நடுவுல வளர்ந்த சிங்கங்கள் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு நொடி நிறுத்து. உன்னை நீ கேளு, நீ யார்? நீ யாருன்னு உலகம் உனக்கு சொல்லி கொடுத்தது யார்? சின்ன வயசுல யாராவது சொல்லிருப்பாங்க, நீ இதுக்கு தகுதி இல்ல, நீ அதெல்லாம் செய்ய முடியாது, நீ சுமார் தான். முதல்ல நம்பல. ஆனா அதே வார்த்தை திரும்ப திரும்ப வந்தா ஒரு நாள் அது உன் குரலா மாறும். அதுதான் ஆடுகளின் உலகம். அங்கே வேறுபடுறவனுக்கு இடமில்லை, வலிமை காற்றவனுக்கு இடமில்லை, உயரமா நிக்கிறவனுக்கு இடமில்லை. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். விவேகானந்தர் சொன்னார், நீ பலவீனன் என்று நீ நம்பும் நாளே உன் வீழ்ச்சி ஆரம்பம். உன் பயம் உன் இயல்பு இல்லை, அது கற்றுக் கொடுக்கப்பட்டது. உன் தாழ்வு உன் அடையாளம் இல்லை, அது பழக்கப்படுத்தப்பட்டது. இந்த உலகம் உன்னை எப்பவும் ஆடுன்னு தான் சொல்லும். நீ என்ன செய்ய போற? அதை நம்ப போறியா, இல்ல நீ உன் முகத்தை நீயே பார்க்க போறியா? உன் வாழ்க்கையில ஒரு ஆற்று கண்ணாடி தருணம் வரும். ஒரு தோல்வி, ஒரு அவமானம், ஒரு தனிமை. அந்த தருணம் தான் உன்னை கேட்க வைக்கும், நான் உண்மையில் யார்? அந்த கேள்வியை தள்ளி வைக்காதே. ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நீ இனி பயப்பட மாட்டாய். நீ இனி உன்னை குறை சொல்ல மாட்டாய். இந்த கதையின் முடிவு இதுதான். நீ ஆடு இல்லை, நீ பலவீனன் இல்லை, நீ குறைவானவன் இல்லை. நீ உன் உண்மையை மறந்த சிங்கம். இன்றே உன் மனசுக்குள்ள நீயே உன்னை ஆற்று கண்ணாடி முன்னாடி நிறுத்திக்கோ. உன் முகத்தை பார், உன் கண்களை பார். அப்போதான் புரியும், இந்த உலகத்துல உன்னை தடுக்கிற ஒரே ஆள் நீதான்.
நீ யார் என்பதை நீ நினைவுபடுத்திக் கொண்ட நாள் இந்த உலகம் உன்னை நினைவு வைக்க ஆரம்பிக்கும்.